ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 7 பயிற்சி 7.1ல் 8ஆம் கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு பூங்காவானது நாற்கர வடிவில் உள்ளது. ஒரு பூங்கா இருக்குது, அது என்ன வடிவத்தில் இருக்குது? நாற்கர வடிவம். அப்போ நாற்கரம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம பேர் கொடுப்போம். ABCD என்பது பூங்கா. ABCD என்பது நாற்கர வடிவில் உள்ள பூங்கா. வச்சுக்கிறோமா? அந்த பூங்காவின் பக்க அளவுகள் முறையே 15 மீட்டர், 20 மீட்டர், 26 மீட்டர், 17 மீட்டர் மற்றும் முதல் 2 பக்கங்களுக்கு இடையே உள்ள கோணம் செங்கோணம். இந்த ABBC முதல் 2 பக்கம்னு எடுத்துக்கிறோம். அது 2க்கு இடையில இருக்க கோணம் செங்கோணம்னு கொடுத்துருக்காங்க. எனில் பூங்காவின் பரப்பை காண்க. இது ஒரு நாற்கரம், 4 பக்கம் கொடுத்துருக்காங்க. முதல் 2 பக்கத்துக்கு இடையில இருக்க கோணம் செங்கோணம்னு கொடுத்துருக்காங்க. இதனுடைய பரப்பு, இந்த பூங்காவின் பரப்பு கேட்கணும். பூங்காவின் பரப்பு நாற்கரத்தின் பரப்புன்னு சொல்லும் பொழுது நமக்கு அதை ஒரு மூளை விட்டம் வரைஞ்சு 2 முக்கோணமா பிரித்து 2 முக்கோணத்தினுடைய பரப்பு தனித்தனியாக கண்டுபிடிச்சு 2ஐயும் கூட்டினோம்னா நாற்கரம் ABCDயின் பரப்பு கிடைச்சது. ஓகே, இப்போ முக்கோணம் ABCயின் பரப்பு கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா 2 பக்கம் இருக்கு, இந்த 3வது பக்கம் AC இல்லை. அதே போல முக்கோணம் ACDயின் பரப்பு கண்டுபிடிக்கல, இது 2 பக்கம் இருக்கு, இந்த பக்கம் இல்லை நமக்கு. அப்ப என்ன செய்யலாம் அப்படிங்கல, இது செங்கோணம்னு கொடுத்துட்டாங்க. அப்ப முக்கோணம் ABC என்பது செங்கோணம். அப்ப பித்தாகரஸ் தேற்றத்தின்படி அந்த செங்கோணம் எதிர்த்தாப்புல இருக்க கர்ணத்தை கண்டுபிடிச்சிடலாம். பித்தாகரஸ் தேற்றப்படி AC is equal to root of AB squared plus BC squared. ஓகே, AB squared என்ன? 15 ஸ்கொயர், இது 20 ஸ்கொயர். படத்தை பார்த்துக்கோங்க. 225, 20 20 400 கூட்டினா 625, வர்க்கம் எடுத்தா 25 மீட்டர். அப்ப கர்ணம் எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிடுறேன், 25 மீட்டர்னு கண்டுபிடிச்சு. ஸோ இப்போ நாற்கரம் ABCDயின் பரப்பு அழகா கண்டுபிடிக்கும். நாற்கரம் ABCDயின் பரப்பு இஸ் ஈக்குவல் டு முக்கோணம் ABCயின் பரப்பு பிளஸ் முக்கோணம் ACDயின் பரப்பு. ஓகே, இப்போ முக்கோணம் ABCயின் பரப்பு முதல்ல கண்டுபிடிப்போம். அதில் A என்ன இருக்கு? 15 மீட்டர். B என்ன இருக்கு? 20 மீட்டர். C என்ன இருக்கு? 25 மீட்டர். ஸோ அதில் முதல்ல S கண்டுபிடிச்சிக்கிறோம். Sக்கு என்ன ஃபார்முலா? A + B + C / 2. 15, 20, 25 கூட்டி 2ஆல் 30 மீட்டர். எஸ் என்ன கிடைச்சிருது? 30 மீட்டர். அப்போ ABCயின் முக்கோணம் ABCயின் பரப்பை நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம்? A1ன்னு வச்சுக்கிறோம். முக்கோணம் ABCயின் பரப்பை A1ன்னு வச்சுக்கிறோம். அப்போ A1 ஈக்குவல் டு எழுதுவோமா? ரூட் ஆஃப் S இன்ட்டு S மைனஸ் A இன்ட்டு S மைனஸ் B இன்ட்டு S மைனஸ் C. எஸ் எவ்வளவு? 30. 30 மைனஸ் A என்னது? 15. 30 மைனஸ் B என்னது? 20. 30 மைனஸ் C என்னது? 25. சப் பண்ணி எழுதுவோமா? 30, 15, 10, 5 பிரித்து எழுதிடுவோம். கம்ப்ளீட்டாக ப்ரைம் ஃபேக்டராக கூட பிரிச்சிடலாம். இல்லை 10 போடணும்னா 3 × 10, 3 10 30, இது I3 15ன்னு பிரிப்போம். இந்த 10 5 அப்படியே வச்சுக்கிறோம். ஓகே, ஈஸியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இது 2 10 இருக்குது,
2 3 இருக்குது, 2 5 இருக்குது. அப்படி வர்ற மாதிரி நீ எப்படினாலும் பிரிச்சுக்கலாம். ஸ்கொயர் ரூட்டை விட்டு எடுக்கையில் 10, ஒரு 3, ஒரு 5. ஸோ 5 3 15, 15 10 150 சதுர மீட்டர். எது? முக்கோணம் ஏபிசியின் பரப்பு. ஓகே. அடுத்து முக்கோணம் ஏசிடியின் பரப்பு. 17 26 25 எடுத்து செய்யும். முக்கோணம் ஏசிடியின் பரப்பு A2 என்க. A2 is equal to root of S into S minus A into S minus B into S minus C. இங்கே A என்ன B என்னன்னு பாருங்க. A வந்து 17 மீட்டர், B வந்து 26 மீட்டர், C வந்து 25 மீட்டர். எதனாலும் ABCன்னு எடுத்துக்கலாம். ஓகே. S is equal to 17 plus 26 plus 25 18 6 68 34 மீட்டர். ஸோ S 34 மீட்டர். S 34னா A2 ஏரியா ரூட் ஆஃப் S இன்ட்டு S minus A into S minus B into S minus C. 34 34ல் 17 போச்சுன்னா 17, 26 போச்சுன்னா 8 9. ஓகே. இது 17 2ன்னு பிரிச்சுக்கிடுவோம். ஈஸியாக பிரிப்போம். 2 17 இருக்கு. இந்த 8 3 2ஆக பிரிப்போம். இந்த 9 2 3ஆக பிரிப்போம். 2 17க்கு எடுத்து எழுதிடுவோம். 1 2 3 4 2 2 3. ஸோ ஸ்கொயர் ரூட்டை விட்டு வெளியே எடுக்க ஈஸியாக எடுத்துக்கிறோம். ஒரு 17 2 2 ஒரு 3 4 12 ஆயிரும். 17ஆல் பெருக்குவோம். 7 12 84 மிச்சம் 8 ஒரு 12 12 8 20 204 சதுர மீட்டர். எது? முக்கோணம் ஏசிடியின் பரப்பு. ஸோ 2 முக்கோணத்தின் பரப்பை கூட்டினா ஏபிசிடி நாற்கரத்தின் பரப்பு கிடைச்சு. நாற்கரம் ஏபிசிடியின் பரப்பு is equal to A1 plus A2. 2 முக்கோணத்தின் பரப்பு 150 plus 204 354 சதுர மீட்டர். ஆன்சர். நாற்கரம் ஏபிசிடியின் பரப்பு, அதாவது பூங்காவின் பரப்பு. நாற்கர வடிவத்தில் தானே இருக்கு, அதனால பூங்காவின் பரப்பு 354 சதுர மீட்டர். ஓகே.